வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கேரள மாநிலம் கண்ணூரில் அரிசி வியாபாரி வீட்டில் 300 சவரன் தங்க நகைகள் 1 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையடிக்க கச்சிதமாக திட்டம் போட்டு கொடுத்தது யார்? துணிகர கொள்ளையர்கள் சிக்குவார்களா? கேரள மாநிலம் எண்ணூர் அடுத்த வளப்பட்டணம் பகுதியைச் சேர்ந்தவர் அரிசி வியாபாரி KP அஷ்ரப். மதுரையில் உறவினரின் திருமணத்தில் கலந்து கொள்ள இவர் தனது குடும்பத்தோடு சென்று விட்டார். கடந்த சனிக்கிழமை அன்று இரவில் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த கொள்ளையர்கள் அஷ்ரப் வீட்டில் மிகப்பெரிய கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். மதுரையிலிருந்து விமானத்தில் திரும்பி வந்த அஷ்ரப் வீட்டு கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். சனிக்கிழமை அன்று இரவில் வீட்டின் சமையலறையில் உள்ள எக்ஸாஸ்ட் ஃபேன் துளையின் வழியாக வீட்டிற்குள் கொள்ளையர்கள் நுழைந்துள்ளனர். பின்னர் வீட்டின் படுக்கை அறைக்குள் நுழைந்து அலமாரியில் இருந்த லாக்கர் சாவியை எடுத்துள்ளனர். பின்னர் சாவி மூலம் லாக்கரை திறந்து அதில் இருந்த 300 சவரன் நகைகள் மற்றும் 1 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்திருப்பது தெரிய வந்துள்ளது. வீட்டில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது 3 கொள்ளையர்கள் சேர்ந்து இந்த துணிகர திருட்டில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. தனது வாழ்நாள் உழைப்பு முழுவதையும் இழந்து விட்டேன் என்று அஷ்ரப் வேதனை தெரிவித்துள்ளார். அஷ்ரப் மற்றும் அவரது குடும்பத்தினர் யாரும் வீட்டில் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்த நபர்களே இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொள்ளையர்களை பிடிப்பதற்கான முயற்சியில் கண்ணூர் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.